விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஆதவ் அர்ஜுனா அமலாக்கத்துறை சோதனையை எதிர்கொள்வது இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே கடந்த 2010ஆம் ஆண்டில் 2 முறை வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் சோதனை நடத்தினர். சமீபத்திய நாட்களாக ஆதவ் அர்ஜுனாவை மையப்படுத்திய பேச்சுக்கள் தொடர்ந்த வண்ணம் இருந்தன. லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகனான ஆதவ் அர்ஜுனா விசிகாவில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக நடந்து வரும் நவீனத்துவ மாற்றங்களுக்கு பின்னணி நபராக அறியப்பட்டவர். தேர்தல் வியூக வகுப்பு நிறுவனமான வாய்ஸ் ஆஃப் காமன்ஸின் தலைவரான இவர் அண்மையில் திருச்சியில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டில் விசிகாவின் அடிப்படை உறுப்பினராக இணைந்தார். சில வாரங்களில் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விசிகாவை வளர்ப்பதற்காக கோடிக்கணக்கில் பணப்பட்டுவாடா, பொது தொகுதியில் இவரை களமிறக்க திருமாவளவன் முயற்சி, அதற்காகவே திமுக கூட்டணியில் விசிகா பொது தொகுதி கேட்டது என பலதரப்பட்ட பேச்சுக்கள் அரசியல் வட்டாரத்தை வட்டமடித்தன. ஆனால் திமுக கூட்டணியில் 2 தனித்தொகுதி மட்டுமே விசிகாவுக்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆதவ் அர்ஜுனாவின் பணபலம் குறித்த பேச்சுக்கள் அரசியல் வட்டார புள்ளிகளின் காதுகளில் ரீங்காரமிட்டு வந்த நிலையில்தான் தற்போது அமலாக்கத்துறை தங்களது வேலையை துவங்கியுள்ளனர். இதன் முடிவுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.